ஒரு சின்ன அப்டேட்டு. எனக்கு வீடியோஸ் வந்து ஆக்சுவலா என்னோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணவே முடியல. என்னன்னு தெரியல. நேத்து ஈவினிங்லேருந்து ஃபுல்லாவே ப்ராப்ளமா இருக்கு. ரொம்ப லேட்டா தான் அப்லோட் ஆகுது. நான் கீழ வந்து என்னோட ஆல்டர்னேட் யூடியூப் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்னைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலன்னா, நான் அந்த சேனல்ல தான் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்வதியும், அமித்தும் ரொம்ப நேரமா வந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியும் பேசுவாங்க. அது ரொம்ப லாங் கான்வர்சேஷனா போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் நான் பார்த்தேன். இந்த மாதிரி திவ்யாவுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைனா, யாராச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அதையே மைண்டில் தூக்கி வச்சுட்டு ஷார்ப்பாக அதை மைண்டில் தூக்கி வச்சுட்டு அதை வச்சே அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் இந்த ரொம்ப ஓவர்லாப்பிங்லாம் டூ மச்சாக பண்ணுவா அப்படின்னு ஒருத்தவங்க பேசும்போது அதை ஓவர்லாப் பண்ணி ஜாஸ்தியாக நம்ம சவுண்டை ஏற்றி ஹையாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓவர்லாப்பிங்லாம் கொஞ்சம் டூ மச்சாக பண்ணுறது. என்னன்னா, அவ கதையும் என் கதையும் எல்லாமே மோரார்லெஸ் சேம் தான். அவளோட இது என்ன கேரக்டரைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. 2 பேரோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு பார்வதி வந்து கிளைம் பண்ணுறாங்க. 2 பேரோட கேரக்டரைசேஷன் 2 பேருமே கத்துவாங்க, 2 பேருமே சவுண்டு போடுவாங்க, ஓகே. பட் பாருவோட கதைங்கிறது இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லவ் ட்ராக் இன்வால்வ் ஆன கதை. திவ்யாவோட கதைங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸோட சேர்ந்த கதை. அது எப்படி 2 கதையும் ஒன்றாகுங்கிறது தெரியல. 2 பேரோட கேரக்டரைசேஷனும் ஒன்று. என்ன பிரச்சனைனா, அவளை விட நான் கொஞ்சம் நல்லவளாக தெரிஞ்சிடுறேன், அதான் அவளுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அமித்து கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. வேறையும் நிறைய கனியக்கா பற்றி, அரோரா பற்றி, விக்ரம் பற்றி, சபரி பற்றி எல்லாமே நிறைய பேசினாங்க. அவங்க எல்லாருமே வந்து கிரே ஷேடோடு இருக்காங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. மனசில் ஒன்றை வச்சு வெளியில் ஒன்று பேச தெரியாது. ஆக்சுவலாக வந்து இப்போ எப்படி இது பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க வந்து எல்லாமே ரியலாக இருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் நடிக்கிறாங்கங்கிறது மாதிரி டோட்டலாக அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான் வாய் விட்டு பேசினா கூட அதுக்கு ஆக்சுவலாக ஹிண்ட் கொடுத்தது எல்லாமே அமித் தான். ஸ்டார்டிங்லேருந்து அமித் தான் சொல்லிகிட்டே இருக்காரு, மனசில் வைக்காமல் பேசிடுவா அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து அதை பாரு பிடிச்சிக்கிட்டாங்க. அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை அமித்தும் கேட்டுகிட்டே இருக்காரு. அது என்ன கண்டனே ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. நேற்று நைட்டு படுக்கும்போது இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கனியக்கா, அமித் பாரு கூட ரொம்ப சேராதீங்க, அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இனி இப்போ ஸ்ரீரஞ்சனி வந்தால் தான் நமக்கு தெரியும் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.